நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தாய் திரு அவை இன்று ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவர் இறந்ததோடு நின்றுவிடாது, அவர் உயிர்த்து நம் மத்தியில் அவர் 40 நாட்கள் வலம் வந்து தன்னுடைய உயிர்ப்பை அவர் உறுதி செய்து சீடர்களை அவர் பலப்படுத்தி இறுதியாக விண்ணேற்றம் அடைந்து கடவுளுடைய மாட்சியில் பங்கு கொண்டதை நினைவு கூர்ந்து நாம் மகிழும் இந்த வேளையில் திருப்பாடல் 47 சொல்லுகிறபடியாக எக்காலம் ஒழுங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர் என்கிற உன்னத வரிகளை பாடி புகழ்ந்து ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவர் உலகனத்துக்கும் அரசராக இருக்கிறார் என்பதை பல்வேறு நிலைகளில் அறிக்கை செய்திருக்கிற நாம் அவருடைய விண்ணேற்ற பெருவிழாவில் அவர் உண்மையாகவே அரசராக இருக்கிறார் என்பதை உணர்த்துகிற அடையாளப்படுத்துகிற இந்த விழாவில் நாமும் கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து புகழ்ந்து பாடி அவரை மாவேந்தராக, அரசராக, அஞ்சுதற்குரியவராக, உலகன்னத்தையும் ஆளும் மாவேந்தராக ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளை அவரும் தன்னுடைய சுவிகார உரிமைக்குரிய பிள்ளைகளாக மாற்றி அவருக்கு பொறுப்புகளையும் நிறைவான ஆசிரியையும் தந்து வழி நடத்துவார். இந்த தெய்வத்தினுடைய அரசத்துவத்தை ஏற்று வாழ்கிற நமக்கு இறைவன் ஆசீர்வாத வல்லமையை தந்து வழிநடத்த நாம் அவரை பாடி புகழ்கிறோம். திருப்பாடல் 41 நமக்கு சொல்லுகிறபடியாக அவர் எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகிறார், பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடல் பாடுங்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகள் கிறிஸ்துவிடம் காணப்பட்ட அந்த நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைகிற போது நாமும் கடவுளைப் போல விண்ணகத்திற்கு எழுந்தருளி கடவுளுடைய அருகில் நாமும் இருந்து அவருடைய மாட்சியை கண்டுபாவிக்க உரியவர்களாக மாறுகிறோம். இந்த பாக்கியத்தை இறைவன் கொடுக்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்கிறோம். அன்பான ஆண்டவரே, தர்மையான ஞாயிற்றுக்கிழமையில் உம்மை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய தெய்வீக இரக்கமும் கிருபையும் பிள்ளைகளை தாங்கி இருப்பதாக. ஆண்டவர் தாமே எங்களுக்கு துணை என்று நம்பி திருமுன் மண்டியிட்டு கிடக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிறைவாய் ஆசீர்வதித்து இந்த நாளில் புதிய இரக்கம், புதிய கிருபை, புதிய அருள் ஆசீர்வாதம் பெருகும்படியாக நீரே அவர்களுக்கு துணை செய்வீராக. நற்கருணை ஆண்டவரிடமிருந்து எனக்கு ஒரு நல்ல கருணை கிடைக்கும் என்று நம்பியிருக்கிற உடைய பிள்ளைகள் இன்று அந்த நல்ல கருணையை கண்டு மகிழ்வார்களாக.
தெய்வம் செய்யப்போகிற விடுதலையின் காரியத்துக்காக நன்றி செலுத்தி தேவ ஆசீர்வாதத்துக்கு முன்பாகவே பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.